எல்லாருக்கும் தெரியும், கோடிக்கணக்கில் சம்பளம், கோடிக்கணக்கில் ஏலத்தில் எடுத்து அந்த அந்த இன்னைக்கு வந்து ஒரு எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்லையுமே இவ்வளோ கோடிக்கணக்கில் வந்து ஊழல் பண்ணவும் முடியாது, சம்பாதிக்கவும் முடியாது. அப்படி ஒரு ஃபியூர் வந்து அது ஒரு பிஸ்னஸ் கேம். ஸோ அது ஒரு வின் பண்ணதுக்கப்புறம் கண் கலங்குறாரு, நடிகர் கண் கலங்குறாங்க. ஏன் எனக்கு புரியல. இல்லை கண் கலங்குறீங்க அப்படின்னா எப்படி அடுத்த வருஷம் வந்து இதை விட ஏலத்தில் அதிகமாக போகலாமா? அப்படிதானே, இதோட ஒரு 10 கோடி அதிகமாக சம்பாதிக்கலாம். இல்லை எனக்கு புரியல. அதாவது பழசா வந்து சொல்லுவாங்கல்ல, எலி அப்படின்னு ஒரு டைலாக் வரும், பேச முடியாது. அதை எலி கைது எலியோட அப்படின்னு ஒரு டைலாக் வரும்ல. இல்லை அவங்க ஓகே சம்பாதிக்கிறாங்க, கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. இன்னைக்கு ஒரு கோட்ஸில் கூட நம்ம அங்கங்கே பார்க்குறோம். அதாவது இது தோனியோட வீடு, இது உன்னோட வீடு, இது டெண்டுல்கர் வீடு, இது உன்னோட வீடுன்னு. நீங்களாம் திருந்த மாட்டீங்களா? எனக்கு புரியல. இப்படி எனக்கு ஒரு பலாப்பழத்தை கடையில் போய் வாங்குறேன், அவர் நைட்டு எனக்கு தூக்கமே வரல சார் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு என்னடா நான் நியூஸ் பேப்பர் பார்க்குறேன், மக்கள் நெரிசல் கூட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த பெண் பலி அப்படின்னு. இல்லை எனக்கு இது இப்படிலாம் இந்த சொசைட்டி, நீங்கள் வந்து இந்த கிரிக்கெட்டு சினிமா இப்படி மோகத்தின் பின்னாடி நீங்கள் அலைஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா சோத்துக்கே வழி இல்லாமல் சிங்கடிப்பீங்க. இது ஷியோராக என்னால் சொல்ல முடியும். அவங்கவங்க உங்களுடைய ஃபீல்டில் ஃபோக்கஸ் பண்ணி வாழ்க்கையில் இன்னைக்கு 19 வயசு பையன் செஸ்ஸில் போய் உலக சாதனை படைச்சிருக்கான். ஸோ வேர்ல்டு நம்பர் 1 சாம்பியனை வந்து குகேஸ் அப்படிங்கிற அதெல்லாம் வச்சு பேச முடியல. நாட்டுப்பற்று அங்கெல்லாம் உங்களுக்கு எங்கே போகுது? இல்லை புரியல எனக்கு. ஸோ இப்படியே நீங்கள் இந்த சொசைட்டி போயிட்டு இருந்ததுன்னா என்ன, ஒரு 50 வருஷத்துல இங்கே அடிமை மட்டும் தான் இருப்பாங்க. முதலாளித்துவம் ஒரு லீடர்ஷிப் இங்கே லீடர் கிடைக்கவே மாட்டான்னு அடிச்சு சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க.